ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முட்டை பொரியல் பார்க்கலாம், அதே மாதிரி பருப்பு குழம்பு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு தாங்க செஞ்சுருக்கிறேன். சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த பருப்பு குழம்பாக இருக்கட்டும், முட்டை பொரியலாக இருக்கட்டும். இந்த பருப்பு குழம்போட நம்ம சிக்கன் ஃப்ரை வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். இந்த பருப்பு குழம்பு வச்சுட்டு நம்ம ஒரு தயிர் இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கிறேன். தண்ணி கிளாஸில் ஒரு கிளாஸ் தாங்க பருப்பு எடுத்துக்கிட்டு அது 6 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இருக்கிறேன், 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு இருக்கிறேன். நம்ம விருப்பம் தான், வெறும் பச்சை மிளகா தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் காஞ்ச மிளகா தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்து தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பருப்பு மிளகாலாம் கழுவிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் பருப்புக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இந்த செம்பில் 2 கிளாஸ் பிடிக்கும். நான் எடுத்த கிளாஸில் 2 கிளாஸ் பிடிக்கும் இந்த செம்பு. அதில் 2.5 செம்பு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். அதான் 5 கிளாஸ் தண்ணி கணக்குங்க. இந்த பருப்பு குழம்பு சூப்பராக இருக்குங்க. களிக்காக இருக்கட்டும், சாதத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பாதி செம்பு ஊற்றிருக்கிறேன். அது 2 செம்பு ஊற்றிட்டு இன்னொரு செம்பில் பாதி செம்பு ஊற்றிருக்கிறேன். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சு கடைஞ்சால் சரியாக போயிடுங்க. இது பருப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 15 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். இப்போது தேவையான வெங்காயம் தக்காளி கூட கட் பண்ணி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்தேன், இப்போது கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த பருப்பு குழம்பாக இருக்கட்டும், முட்டை பொரியலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பருப்பு குழம்பு முட்டை பொரியல் தெரியாமல் இருக்காது. நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன், நீங்கள்லாம் எப்படி செய்கிறீங்கன்றது தெரியாது. இது என்னுடைய மெத்தடு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள். பருப்பு தான் நான் சேர்த்துருக்கிறேன், ஒரு கிளாஸ் பருப்பு தான். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன், அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு இருக்கிறேன். கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். பொங்கு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சிடலாம். இந்த பருப்பு குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள். முட்டை பொரியலுக்கு தேவையான பொருள் இப்போ 6 முட்டை எடுத்துருக்கிறேன், 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், உப்பு, மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், மிளகாத்தூள், அதே மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குக்கர் நம்ம பருப்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த பருப்பு வெந்துக்கிட்டே இருக்குது, வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த முட்டை பொரியலுக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணணும்.
எல்லா வெங்காயத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வந்து நான் அந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டை பொரியல் ரெடி பண்ணிடலாம். இந்த சைடு ஒரு கடாயை வச்சு நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து கருவேப்பிலை இட்லி பொடி, அதே மாதிரி ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், இந்த மாதிரி எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெங்காயம் வந்து ஒரு 50% வெந்த பிறகு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 6 முட்டை வந்து உடச்சி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ பெரட்டி விடணும், பொடி சாகிற வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி விட்டுட்டோ இருந்தான்னா கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். ரொம்ப அடிக்கடிக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், அதே மாதிரி கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி எல்லாமே நான் செய்கிறேங்க. அதே மாதிரி உளுந்து, கருப்பு உளுந்து லட்டு, கருப்பு உளுந்து உருண்டை, அதே மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி காசுலாம் இல்லைன்னா நம்ம கருப்பு உளுந்து களி செய்யலாம். பெண்களுக்கு வந்து இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் நான் அந்த மாதிரி எல்லாமே கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸும் கருப்பு உளுந்து லட்டும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம். இதுக்கு எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், தேவையான மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம். 6 முட்டைக்கு வந்து சும்மா நான் கருவேப்பிலை வந்து ஒரு 5-6 கருவேப்பிலை தான் சேர்த்திருக்கிறேன். தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இது பழக்கம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக சும்மா ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான், 1/4 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கிறேன். இவ்வளோதான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போது கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். பருப்பு அந்த பக்கத்து ஸ்டவ்வில் எல்லாமே வெந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 80% 85% வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்த பிறகு இப்போது நம்ம சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பருப்பு குழம்பும் நம்ம கடைஞ்சிட்டு தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதான். குக்கர் பருப்பு குழம்பு நான் சட்டியில் எடுத்து ஊற்றிட்டு கடையெல்லாம். இப்போ அதே குக்கர் தான் நான் கழுவிட்டு இப்போ சாதம் அதே குக்கரில் நம்ம சாதம் வச்சிடலாம். நான் புழுங்கல் அரிசி தாங்க செய்கிறேன் டெய்லியுமே. எப்போது வெரைட்டி ரைஸோ அந்த மாதிரி, இல்லை ஒரு பிரியாணியோ அந்த மாதிரி செய்யும்போது, அதே மாதிரி புதுசாக யாராவது வந்தால் சில பேர் புழுங்கல் அரிசி சாப்பிட மாட்டாங்க. அதனால் பச்சரிசி செய்கிறேன். நான் மாமூலாக டெய்லி யூஸ் பண்ணுறது புழுங்கல் அரிசி தான். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. ஏன்னா புழுங்கல் அரிசின்றதுனால டபுளாக ஊற்ற முடியாது, கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுறேன். நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் மாமூலாக பச்சரிசி அந்த மாதிரினா. நான் புழுங்கல் அரிசின்றதுனால கொஞ்சம் வேகணும், அதனால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போது முட்டை பொரியல் பண்ணும்போது கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சு. அதனால் அந்த கருவேப்பிலை நான் போட்டேன் முட்டை பொரியல். இப்போ வேறு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் நான் அதுவும் நல்லா எடுத்து நல்லா கழுவிட்டு, உடனே நான் எல்லாமே கழுவிட்டு தனியாக ஆற வச்சுட்டு எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுப்பேன், இல்லைன்னா ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இப்போ பருப்பு குழம்பும் கடைஞ்சாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடுகு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கிறேன். இதை தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்திருக்கிறேன். இப்போது கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கடுகு எல்லாமே பொரிஞ்சதுமே இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாமே லைட்டாக வதக்கி விட்டுட்டு, இப்போ இந்த பருப்பு குழம்பும் கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக ரொம்பலாம் சூடாகக்கூடாது, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சும்மா அப்படி லைட்டாக எல்லாமே தாளிப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வடகம் இருந்தால் சேர்த்துக்கலாம், தாளிப்பில் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் இப்படி தாளிப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன சொல்லுங்கள். கரெக்டாக நான் 1 கிளாஸ் பருப்புக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதே மாதிரி கடையும் போது கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருந்துச்சு. அப்போது ஒரு 1/2 கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கரெக்டாக ஒரு 5.5 கிளாஸ் ஊற்றினா நமக்கு நல்லா ரொம்ப கெட்டியாட்டம் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் மீடியம் சைஸில் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த ஒரு பருப்பு குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் செஞ்ச முட்டை பொரியலும் எப்படி இருக்குது என்னான்ட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இருந்தேன் அது கொஞ்சம் ஸ்லோவாக எரியும், அதனால இப்போ இந்த ஸ்டவ்வில் நான் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு குழம்பு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாதம் வச்சுட்டு சூடாக சாதம், இது ஆந்திரா ஸ்டைல் ஆவுக்காய் ஊறுகாய்
தயிர், முட்டை பொரியல், பருப்பு குழம்பு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் வந்து இதுதான் லன்ச் காம்போன்னு சொல்லலாம். இந்த ஆவக்காய் ஊறுகாய் வந்து நான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கிறேன். சும்மா ஒரே 4 காய் தான் நான் வந்து ஆவக்காய் ஊறுகாய் போட்டிருக்கிறேன். அது இப்போ 2 மாதம் ஆச்சு செஞ்சு, ஆனால் நல்லா இருக்குது. அடுத்தது பார்க்கலாம் எப்படி வீடியோ